நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மாடு விற்பனை கிடையாதுங்க. நம்ம மாடுகள்ல பால் கறக்கக்கூடிய மிஷினோட விற்பனை பதிவுங்க. இந்த மிஷின் எந்த இடத்துல இருக்கு? இதோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இதோட ரேட்லாம் எவ்வளோ வந்து சொல்றாங்க? அட்ரஸ் எந்த இடம் என்னன்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வாங்கி இதுவரைக்கும் 2 1/2 வருஷம் வந்து ஆகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல அவங்க யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒண்ணும் பெருசா ஒண்ணும் யூஸ்லாம் பண்ணல. வாங்கி 2 1/2 வருஷம் ஆகுது. 6 மாசத்து யூஸ் தான் நம்மகிட்ட வந்து இதுவரைக்கும் ஆகியிருக்கு அப்படின்ற மாரி தாங்க சொல்லியிருக்காங்க. மிஷின் வந்து கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் மாத்த வேண்டியது இருக்கு. அதோட அது வந்து நம்ம மாத்தி குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, ரேட் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும். அல்லது வாங்கிக்கிறவங்க அவங்க கொண்டு போய் மாத்திக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதுக்குண்டான ரேட் வந்து பட்ஜெட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி குடுத்துரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோல பாருங்க, ஒரு சில பார்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஏரோ மார்க் வந்து குடுத்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. இந்த பார்ட்ஸ்லாம் வந்து அவங்க மாத்தி குடுக்குற மாரி இருந்துச்சு அப்டின்னாக்க ரூ. 27,000 ஆகும். நம்ம மாத்தியே குடுத்துரலாம். ரூ. 27,000 குடுத்துரலாம் மிஷின் வந்து அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க. அதுவே வந்து நீங்க வாங்கிட்டு போய் மாத்திக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்டின்ற மாரி இருந்துச்சு அப்டின்னாக்கா, 22,000க்கு குடுத்துரலாம். ரேட் வந்து நம்ம கம்மியாவே குடுத்துரலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்டின்ற மாரி தாங்க சொல்லிருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வேணா அதாவது நீங்க ஜெனரேட்டர் வேணா கனெக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்டின்ருக்காங்க. அதேபோல இந்த மிஷினோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வாங்கும்பொழுது ரூ. 35,000க்கு வாங்குனதாவும், இப்ப இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 38,000க்கு வந்து வித்துட்டுருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு மாடு வந்து பால் கறக்கிறது அப்படின்றத, அந்த வேலைய வந்து ரொம்ப எளிதாக்குற முறையில, பால் மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா, கறவை திறனுக்கு வந்து ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி நெறைய வந்து எதிர்பார்க்குறோம். ஆனா, புது மிஷினா எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் வந்து நெறைய பேர் யோசனை பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்மி ரேட்ல கிடைச்சதுன்னா, செகண்ட் ஹேண்ட்ல கிடைச்சா கூட நம்ம கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அந்த மாரி இருக்கவங்க இந்த மிஷின வந்து நீங்க தாராளமா வாங்கி பயன்பெறலாம். உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாக்கா, நீங்க நேர்ல போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு, நீங்க மிஷின செக் பண்ணி பார்த்துட்டு கூட தாராளமா ரேட் பேசி வாங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின பத்தின மேற்படி எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் அவங்க இடத்துல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அ இவங்களோட அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சேசன் சாவடி கிழக்கு காடு காட்டு வேப்பிலைப்பட்டி அப்படின்ற இடத்துலருந்து தாங்க இந்த மிஷின் வந்து சேல்ஸுக்காக வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன்ல பாருங்க அவங்களோட நம்பர் வந்து குடுத்துருக்கோம். கூப்பிட்டு பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ மாடு வாங்கி நெறைய மாடுகள் பண்ணை அந்த மாரி வந்து செட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது புது பண்ணை புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு மிஷின் வந்து கிடைச்சது அப்படின்னாக்கா, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம் அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.